ஐ கெட் யுவர் பாயிண்ட். நான் இங்கே தான் வந்து பாவலன் இருக்கேன் சார். திமுக வாக்கு வங்கியில் ஜெயித்தவர்களை கூட்டு வைத்து கொண்டு அமைச்சரவையை நடத்திட்டு அதற்கப்புறம் அவங்க தூய சக்தி பல விஷயங்கள் பேசணும். இது எந்த வகையில் நியாயம்ன்ற கேள்வி ஒன்று இருக்குது. பல விஷயங்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க. அது வந்து அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு வந்து தேனீக்கள் தேன் இருக்கிற இடத்துக்கு வைப்பது போல பல கட்சிகள் இங்கு வாக்கு வாங்கி அங்கே போய் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் பலம் கூட்டணி அதெல்லாம் பேசுகிறாங்களே. இது எந்த வகையில் நியாயம்ன்ற வாதமும் வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டணிகள் திரும்பி நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ற இடத்துக்கு வந்துருச்சா விசிகா கம்யூனிஸ்ட்லாம்? அதனால தான் நாங்கள் தனித்து போட்டி பரிசீலனைன்னு சொல்கிறாரா ஸ்டாலின்? வணக்கம். இந்த விவாதத்துடைய தலைப்பு திமுகவின் நிலைப்பாடு, மற்றொன்று மதிமுகவின் நிலைப்பாடு. இப்போ மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆண்டிமுத்து ராசாவின் பேச்சை கேட்டால் அவர் ஆண்டியாகத்தான் போவார். ஏன்னா இந்த 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகளை நடத்திய விதமும் திமுகவின் தோல்விக்கு ஒரு காரணம். இது 2014 அந்த பாடத்தை வந்து திமுக வந்து அனுபவிச்சது. எப்படின்னா 2016 தேர்தலுக்கு முன்பு அவர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர் தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணுறார். நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் இங்கே சென்னையிலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார். ரோட்டோர கடையில் டீ குடித்தார், மண்பாண்டம் செய்கிற இடத்துக்கு போய் பானையெல்லாம் செஞ்சார், சைக்கிள் ஓட்டினார், தூத்துக்குடியில் உப்பளத்துக்கெல்லாம் போனார். அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிது, திமுக தனித்து ஜெயிச்சிருவோம் 2016 அப்படின்ட்டு எங்களை கலட்டி விட்டார். நாங்கள் அந்த காலத்திலிருந்தே நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். தலைவர் கலைஞர் இருந்த காலத்திலிருந்தே இடையில 2000 எல்லா தேர்தலையுமே வந்து நாங்கள் திமுக பயணம் பண்ணும்போது 2016 தேர்தலும் போது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் திமுக தலைமையிட கேட்குறாரு, நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்னு. இல்லை நீங்கள்லாம் இல்லை, கூட்டணிக்கு வேணாம், நான் தனித்து தேர்தல் சந்திக்க போறேன்னு அன்றைக்கு சொன்னார். யாரு? தளபதி மு.க. ஸ்டாலின். தேர்தல் முடிவு என்னாச்சு? 1.1 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் திமுக தோல்வி. 2016 தேர்தலில் தோத்து போன்னு நினைச்சிட்டு இருந்த அதிமுக சர்ப்ரைஸ் வெற்றி. அன்றைக்கு விசிகாவை சேர்த்திருந்தா 2016 திமுக ஆட்சி அமைச்சிருக்கும். திரு மு.க. ஸ்டாலின் 2016 முதலமைச்சர் ஆவாரு. அப்ப திமுக தனித்து போட்டியிட்டால் வெற்றி என்பது அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அதான் காரணம். திமுக எடுத்து பாருங்க, கடந்த காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா கூட்டணியோட தான் அங்க வெற்றி பெற்றாங்க. கருணா சார் பேசும்போது என்ன சொல்றாங்க, தொண்டர் மனநிலை அப்படி இருக்கு, கூட இருந்த கட்சிகள்லாம் விட்டுட்டு போனப்போ இன்னைக்கு ஆண்டிமுத்து ராசாவுடைய வாய் வந்து ரொம்ப அந்த திமுகவுக்கே பெரிய கேட்டை விளைவிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் அதீதமான விமர்சனம். நீங்க விமர்சனம் பண்ணுங்க, பேச்ச விமர்சனம் பண்ணுங்க. இருங்க, அவரை விமர்சனம் பண்ணாதீங்க. அவர் தாங்க பேசிட்டு இருக்கானே, ஆண்டிமுத்து ராசா பேசிட்டு அவர் பேச்ச விமர்சனம். இருங்க குறிக்கிடாங்க. நீங்க பேசுற வரைக்கும் நான் பொறுமையா கேட்டுக்கிட்டேன். நான் வந்து நீங்க வந்து ஒரு கருத்து சொன்னார். இவரு திமுக தேர்தல் முடிவுக்கு முன்பு திமுகவை புகழ்ந்தவர்கள் இப்போ இகழ்றாங்க. நாங்களாம் இன்னைக்கு திமுகவை வந்து வசைபாடுறோம் அப்படின்னா இதுக்கு காரணமே திமுக தான். நாங்க எங்க தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதை நிமித்தமா சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். ஏன்னா நாங்க வந்து திமுக வெளியே வந்த பிறகு, நாங்க தாவைக்கா ஆதரவு கொடுத்த பிறகு, அமைச்சர் இடம்பெற்ற பிறகு என்றைக்காவது எந்த இடத்துல எங்க தலைவர் வந்து திமுக விமர்சித்து பேசினாரா? தரக்குறா பேசினாரா? ஏதாவது திமுக நிலைப்பாட்டையோ திமுகவுடைய செயல்பாடுகள் ஏதாவது நாங்க கண்டிச்சு பேசிருக்கோமா? எதுவுமே பேசல. எங்க தலைவர் பேசவே இல்லை. ஆனால் திமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆராசா பேசுறாரு, அவரு RS பாரதி பேசினாரு, தரக்குறா பேசுறாங்க. அந்த கட்சியிலிருந்து வரக்கூடியவங்களாம் சோசியல் மீடியா தரக்குறா பதிவு பண்றாங்க. இந்த இடத்துல இருந்து நாங்க எதுவுமே எதிர்வினை ஆற்றாத இடத்துல இருந்து அவங்க எங்கள் தரக்குறா பேசும்போது இந்த இடத்துல எங்க கட்சியை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய தன்மானத்தை தக்க வைப்பதற்காக நாங்க எதிர்த்து பேச வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு திமுக எங்களை தள்ளுது. புரியுதா உங்களுக்கு? அதுல இருந்து தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். புரியுதா? அதனால வந்து திமுக தனித்து போட்டியிட்டால் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பது சாத்தியமே இல்லை. அதுதான் கடந்த கால வரலாறு. என்ன, திமுக தோல்விக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அந்த 1000 காரணங்களில் தோழமை கட்சியான எங்களை நன்றி விசுவாசத்தோடு பாஜகவை எதிர்த்து நின்று கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக ரொம்ப வந்து இலகுவாக அந்த ஆட்சியை கடத்தி செல்வதற்கு பாதுகாப்பு அரணாக இருந்த விசிகாவை நடத்திய விதம் அவர்களுக்கு தோல்விக்கான காரணங்களில் ஒன்று. முடிச்சுக்கிறாங்க. அடுத்து
இப்போ வந்து மதிமுகவுக்கு நம்ம வருவோம். மதிமுக ஒரு தலைப்பு. அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு 2016 மக்கள் நல கூட்டணி படுதோல்வியை சந்திச்சதுக்கு மதிமுகவை சார்ந்த அந்த பொதுச் செயலாளர் வைகோ ஒரு காரணம். ரைட்டு. அவருடைய வாதங்கள்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் தான் இருக்கும். அவர் ஆக்க சக்தி இல்லை, அவர் ஒரு அழிவு சக்தி. வைகோ, திரு வைகோ என்பவர் அவங்க பிரதிநிதிகள் யாரும் இல்ல. நான் இது மூலம் சொல்றேன். அவர் பேசின பேச்சை பாருங்க. எங்களுக்கு என்ன 8 இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, கிளைகள் இல்லைன்றாரு. அவருக்கு எத்தனை இடத்துல கிளைகள் இருக்கு? அந்த கட்சிக்கு எத்தனை இடத்துல கிளைகள் இருக்கு? 2021 தேர்தல்ல விசிக சொந்த சின்னத்துல போட்டிடுறான். நீங்க எந்த சின்னத்துல போட்டிட்டீங்க? மதிமுக உதயசூரில் போட்டிட்டீங்க. இந்த தேர்தல 2026 தேர்தல உதயசூரில் போட்டிடுறீங்க. தனிச்சின்னத்துல போட்டிடுவதற்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத மதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 8 இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கிளைகள் இல்லைன்னா இது எங்க கொண்டு போய் பேசுறது? இல்லை, ஆனால் கிளை அங்கே தான் வருது. ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ எங்கே வரப்போகிறோன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா, விசிகா இருக்கக்கூடிய தாவேகா அந்த கூட்டணிக்குள்ள வருவதற்கான முயற்சிகள் தான் வைகோ. அவர் எந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துக்கு நம்பகத்தன்மை இருக்க மாட்டாருங்க. ரைட். தாவேகா கூட்டணிக்கு வந்தா கூட அது விஜய்க்கு சிக்கல் தாங்க. ஓப்பனா உடைக்கிறேன் நான். அவர் இருக்கும் இடத்தில் நம்பகத்தன்மை உருவாக்காத ஒரு தலைவர் தான் வைகோ. புரியுங்களா? நீங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் அவரோட பயணப்பட்டிருக்கீங்க அந்த கூட்டணி. பயணப்பட்டிருக்கோம். அதனால வந்து நாங்க நிறைய அனுபவம் பட்டிருக்கோம். எங்க தலைவர் ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. 1990 காலகட்டத்தில் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பே எங்க தலைவர் மதுரையில், நாங்கெல்லாம் இந்த எங்க தலைவர் தலைமையில் இயங்குறோம் அந்த இயக்கமா, விடுதலை சிறுத்தைகள் தலித் பாந்தர் இயக்கமா தொடங்கிய காலகட்டத்தில் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய தலைவர் வந்து வைகோ. வைகோ பத்தி எங்க தலைவர் அவ்வளவு புகழான சூட்டுவார். ஏன்னா முதல்ல எங்க தலைவர் வந்து தமிழில் ஈழத்துக்கான ஆதரவு மாநாடு நடத்தும் போது அந்த சமயத்தில் திரு வைகோ அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்காரு. தலைவர் கலைஞர்ட்ட அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். இந்த நன்றி விசுவாசத்துக்காக எங்க தலைவர் எப்போதுமே வைகோவை விட்டு கொடுத்ததே இல்லை. எல்லா இடங்கள்லையும் அவருக்கு வந்து அவர் நிறைய எங்களுக்கு எதிராக கருத்துக்கள் சொன்னா கூட எங்க தலைவர் வந்து வழியை வந்து திரு வைகோ அவர்களை உயர்த்தி தான் பிடிச்சிருக்காரு, மரியாதை நடத்திருக்காரு. அவர் இல்லத்துக்கு தேடி சென்று பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணனுக்கு தம்பியா ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய, மதிப்பளிக்கக்கூடிய எங்க தலைவரை வந்து நீங்க சிறுமைப்படுத்தி பேசுனீங்கன்னா நான் அந்த கேள்வி கேட்பனா இல்லையா? ரைட். கேட்பேன்ல. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கோம். அந்த நன்றி விசுவாசத்துக்காக எங்களுக்கு அமைச்சர்ல இடம் கொடுத்திருக்காங்க. தப்பு செய்தால் தட்டி கேட்போம், நல்லது செய்தால் தட்டி கொடுப்போம். இதான் எங்க நிலைப்பாடு. இப்போ வந்து துப்புரவு பணியாளருக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எங்க தலைவர் கண்டிச்சாரு, இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவையில் வந்து அவருடைய உடல் மொழி, அவருடைய சைகெல்லாம் வந்து ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு அழகில்லை. அதை சுட்டி காமிச்சார் எங்க தலைவர். இதுதான் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலையும் திமுகவோடு நாங்கள் இருக்கும்போது கூட திமுக செய்த தவறுகளை தட்டி கேட்டிருக்கோம், சுட்டி காட்டியிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே அறம் சார்ந்து தான் அரசியல் நாங்கள் பயணிக்கிறோம். அதுல எங்களுக்கு வந்து நாங்கள் உறுதியா இருக்கிறோம். யாரோட கூட்டணி வைத்தாலும் எங்களோட தனித்தன்மையை நாங்கள் இழக்க மாட்டோம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அமைச்சர்களை பங்கெடுத்த ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? ஏன் வயிற்றுச்சல்? கேள்வி மட்டும் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? கருணா என்ன சொல்றாருன்னா ஒரு கேள்வி வைக்கிறாரு. போவாங்க, இன்னைக்கு எல்லாம் பலன் அனுபவிக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க எடுத்த முடிவு தவறுன்னு மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு. அப்படி இருங்க. அரசியல் களத்தில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. எப்படி வேணாலும் ரீஅலைன்மெண்ட் ஆகலாம், தேர்தல் கூட்டம் எப்படி உருவாகலாம். அப்ப என்ன செய்யணும்? நீங்க திமுக இப்படி இருக்கணும், பயப்பத்திட்டு பேசாம இருக்கணும், எங்களை விமர்சிக்க கூடாது. எங்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. நீங்க மாத்தி கூட்டணி வைக்கலையா? உங்களுக்கு மட்டும் தான் வந்து தமிழ்நாடு எழுதி கொடுத்திருக்கா? நீங்க தான் முதலமைச்சர் ஆகணுமா? நீங்க தான் துணை முதலமைச்சர் ஆகணுமா? நாங்க அமைச்சர் ஆக கூடாதா? ரைட். ஐ கெட் யுவர் பாயிண்ட். நான் குறுக்கீடு ரொம்ப சுருக்கமா நான் சுவாமிநாதன் போகணும். அவர்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். ஆனா சொல்லும்போது வேல்யூ அடிஷன் இல்லை சார், அதனால தான் நாங்கள் தோத்துருக்கோம். இத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தால் நாங்கள் இதுனா வேல்யூ அடிச்சு தான் ஜெயிச்சிருப்போம், அதை நாங்கள் உணர்றோம் அப்படின்ற இடத்த அவர் நயமாக சொன்னார், ஸ்ட்ரெயிட்டாக சொன்னார். அதுதான் சொல்கிறேன். ஏறக்குறைய இந்த தேர்தலில் திமுக வந்து எத்தனை கட்சி கூட்டணி வச்சிருந்தது? 25-26 கட்சி கூட்டணி. 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை சமூக அமைப்புகள்லாம் திரட்டி மெகா கூட்டணி உருவாக்குனது. அந்த பக்கம் தாவேகா சிங்கிள் பார்ட்டி கூட்டணி இல்லை, ஒரு சிங்கிள் பார்ட்டிட்ட 75 ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள திமுக, பல கட்சிகளை உள்ளடக்கி கூட்டணி வைத்த திமுக, ஒரு புதுசாக வந்த 2 ஆண்டுகளை தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில் நீங்கள் தோக்குறீங்க. என்ன
கடந்த 5 ஆண்டுகளில் நல்லாட்சி தான் கொடுத்தீங்க, நிறைய திட்டங்களை தமிழ்நாடு கொண்டு வந்தீங்க, இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவாக்கி காமிச்சிங்க. ஆனால் தோத்தீங்க. இந்த தோல்விக்கு அவர்கள் வந்து கூட்டணி கட்சியை நடத்திய விதம் ஒரு முக்கியமான காரணம். அது இருக்கட்டும். இப்போ மெகா கூட்டணி அமைச்சு கூட உங்களால் ஜெயிக்க முடியலன்னா தனிச்சு நின்று நீங்கள் ஜெயிப்பீங்களா? வெற்றி பெற முடியுமா? விஜய் தனிச்சு நின்று ஜெயிக்கிறாரு. அதாங்க மாற்றம் உருவாயிருச்சுங்க. இன்னைக்கு மக்களுடைய மனநிலையை திமுக காரங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெண்டெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு வேற மக்களுடைய மனநிலை வந்து மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துருச்சுங்க. திமுக அதிமுக பார்த்து பார்த்து ஒரு சலிப்பு வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? சலிப்புத்தன்மை வந்துருச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை பார்த்த முகங்களே பார்ப்பதற்கு விரும்பல. புதுசா ஒரு தலைவர், புதுசா ஒரு கட்சி, அப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்க. முடிச்சுக்கிறேன். வெறும் ஜென்சி மட்டும் தாவேகா ஓட்டு போடல. ரைட், புரிஞ்சுக்க. காலங்காலமா திமுகவுக்கு வாக்களித்த அரசு ஊழியர்கள் போட்டிருக்காங்க. திமுக கோர் ஓட்டு உடைஞ்சு தாவேகாக்கு போயிருக்கு. இல்ல, பட் அதிமுக ஓட்டு போயிருக்கு. ஒரு செகண்ட் அதிமுக ஓட்டு போயிருக்கு. இப்படி இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளுடைய வாக்குகளே டிரான்ஸ்ஃபர் ஆகி தாவேகாக்கு போன பிறகு புரியுங்களா உங்களுக்கு? நீங்க தாவேகாவை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த இடத்துல இருந்து தோல்விக்கான காரணத்தை திமுக ஆராயணுமே தவிர கூட்டணி கட்சிகள் வசைபாடக்கூடாது. கூட்டணி கட்சிகள் வசைபாடக்கூடாது. திமுகவுக்கு விசிகாவுக்கு ஒரு பகையை உருவாக்குறதுக்கு இங்க திமுகவை சேர்ந்தவர்களே உருவாக்கிட்டு இருக்காங்க. புரியுங்களா உங்களுக்கு? நிரந்தர பகையை உருவாக்கணும். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய சாதியவாதிகள் எங்கெல்லாம் கூட்டணியில சேர்த்ததை பொறுத்து கொள்ள முடியாம புகஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர். அவரெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னா அப்ப திமுக விசிக பகை உருவாக்க பாக்குறீங்களா? திமுக மீது அந்த கட்சி நல்லா இருக்குன்னு விரும்பினீங்கன்னா விசிக விமர்சனம் பண்ணாதீங்க. ஒற்றை வாதம் தான், ஒற்றை வேண்டுகோள் தான். திமுக நல்லா இருக்கணுமா, விசிக தொடாதீங்க. விசிக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அறிவிச்சிட்டு போயிடுங்க. ரைட். The score is settled. ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க.